ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிடன் டஞ்சன் ஒன்லி ஐ கேன் என்டர் சீசன் 1 எபிசோட் நம்பர் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலாம், அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோடோட கதை உங்களுக்கு புரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளவலன்னு பேசாமல் இன்றைக்கி பார்க்க போகிற எபிசோட் நம்பர் 7க்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் எம்மா நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. காலையிலே ஒரு ஹக் பண்ணி நம்ம ஹீரோவோட எல்பி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. போதும், எனக்கு எல்பி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எம்மா சொல்கிறா. ஆனால் இது பப்ளிக் பிளேஸ்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி, ஓகே அப்படின்னு இப்போ 2 பேருமே கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஸ்கூலில் நம்ம மரியா என்னோட உயிரை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. இப்போ டீச்சர் உங்களோட மிட் டர்ம் எக்ஸாம், இந்த எக்ஸாம் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஸோ நல்லா கவனிங்க. நீங்கள் எல்லாரும் போய் டிராகன், யூனிகான் இந்த மாதிரி ரேரான மாஸ்டர் கிட்ட போய் அதோட ரேர் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ மோசமான ஒரு டெஸ்ட்டே எங்களுக்கு கொடுப்பீங்க, ஒருவேளை எங்களோட உயிர் போயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. ஹீரோ ஆகிறதான்னு அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டு இங்கே டெய்லி லாண்டுட்டு போகலான்னு நினச்சிங்களா? ஹீரோ ஆகணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்கிறாங்க. இங்கே நம்ம எம்மா ஹீரோ கிட்ட நம்ம 2 பேருமே சேர்ந்து போய் அந்த டிராகன்ஸ்லாம் வேட்டையாடலான்னு சொல்கிறா. ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம லோலா கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமே லோலாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே உள்ள ஏதோ சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம லோலாவுக்கும் அவ கூட வேலை செய்கிற சாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கும் சண்டை. அதாவது அவர் திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோலா சண்டை போட்டுட்டு இருக்கா. என்னத்து திருடுனான்னு கேட்டால் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் அவள் மயக்கியே திருடிட்டா, இதனால அவளுக்கு தான் நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, எனக்கு கஸ்டமர்ஸே வர மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லோலா சொல்றா. அப்ப எனக்கு போட்டியா, உனக்கு வர கஸ்டமர்ஸ்லாம் நீனும் மயக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்கறா. நான் ஒன்றும் ஒன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லோலா சொல்றா. இங்க பாரு லோலா, என்னோட அடுத்த டார்கெட் என்ன தெரியுமா? உன்னோட கஸ்டமரான ஞாயிறு தான். அவனையும் சீக்கிரமா என்னோட கஸ்டமரா ஆக்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரா ஹீரோ கிட்ட ரொம்பவும் க்ளோஸா இருக்கா. நம்ம ஹீரோவும் இவளை செக் பண்ணி பார்க்கறான். இது வரைக்கும் யாருக்கிட்டயுமே இல்லாத டிஃப்ரெண்டான ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சிருக்கா. சரி, ஓகே, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா உள்ள போயிட்டு வில்லித்தனமா சிரிக்கிறா. இப்படியே இங்க வர கஸ்டமர்ஸ்லாம் சாரா கிட்டே போனா அதுக்கப்புறம் என்ன கில்டை விட்டு துரத்திடுவாங்க, அதோட ஒன்னையும் சாராவோட கஸ்டமராகவே ஆக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம லோலா சொல்றா. நம்ம ஹீரோவா அதை நினைச்சு பார்த்து வெக்கப்படுறான். ஆமா, நான் இங்க வந்ததே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக தான். எங்க ஸ்கூல்ல மிட் டர்ம் எக்ஸாம் வச்சிருக்காங்க. அந்த எக்ஸாம்ல டிராகன், யூனிகான் இந்த மாதிரியான பயங்கரமான மான்ஸ்டர்ஸோட ரேர் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்பனா சரி, நானும் உன் கூட மான்ஸ்டரோட ரேர் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்றதுக்காக வரேன். ஏன்னா நானும் ஒரு அட்வென்ச்சரர் தான். நீ என்கிட்ட அன்னைக்கு சொன்னல தைரியமா இருக்கணும்னு, அதனால தான் நானும் உன்னோட அடிமையா இருக்க முடிவு பண்ணிட்டேன். நீனும் என்ன கூட்டிட்டு போய் மாஸ்டரோட ரேர் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூனா சொல்றா. என்ன, எனக்கு அடிமையா இருக்க போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி, ஓகே, அப்ப நம்ம 4 பேருமே போய் கலக்குவோம். இப்போ நம்ம ஹீரோ, எம்மா, லூனா இவங்க 3 பேரும் மான்ஸ்டரோட ரேர் மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தேவைப்படுறது டிராகனோட ரேர் மெட்டீரியல்ஸ் தான். அதை எடுத்தாதான் எக்ஸாம்ல ஜெயிக்க முடியும். அதுவும் இல்லாம லோலாவோட கஸ்டமர் ஞாயிறு, அதாவது நம்ம ஹீரோ ஏதாவது பயங்கரமான மான்ஸ்டரை கில்டுக்கு கூட்டிட்டு போனாதான் லோலாவோட பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்பதான் சாராவை தோக்கடிக்க முடியும். அதனால இப்போ இவங்க 3 பேருமே டிராகனை வேட்டையாட போறாங்க. ஸோ அதுக்கு நிறைய முன்னேற்பாடுகள்லாம் பண்ணிக்கிறாங்க. எல்பியும் பயங்கரமா ஏற்றிட்டு உங்களோட ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இப்போ டிராகனை வேட்டையாடுறதுக்காக டைகர் சனோட போறாங்க. இங்க இருந்து பக்கத்துல ஏதாவது டிராகன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் சேஜ் கிட்ட நம்ம ஹீரோ கேட்கறான். 650 மீட்டருக்கு அங்கிட்டு ஒரு டிராகன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு தலைவலிச்சோன்னே நம்ம எம்மா போய் கிஸ் பண்றா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூனா ஷாக் ஆகுறா. இது ஒரு பெரிய கதை, சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். சரி, ஓகே, இப்போ நம்ம போய் அந்த டிராகனை வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சீரப் ஆகிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இவங்க டிராகனை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு ட்ராப்பை செட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தூரத்தில் இருக்க அந்த டிராகன் கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு அந்த டிராகனோட ஸ்கில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். அதில் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஸ்கில்லை மட்டும் எரேஸ் பண்ணிடுறான். அதை அவனால் எல்லாத்தையுமே பண்ண முடியல, பிகாஸ் எல்பி அவங்ககிட்ட கம்மியாக தான் இருக்குது. எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எல்பி தேவைப்படுது. அதனால முக்கியமான ஸ்கில்லை மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறான். இப்போ ஒரு கல்லை தூக்கி போட்டு அந்த டிராகன் எழுப்பிடுறான். அந்த டிராகன் நம்ம ஹீரோவை துரத்த வருது. இப்போ அந்த டிராகன் நம்ம ஹீரோவை துரத்துனா தான் நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த டிராகனை ஏமாற்றி அந்த ட்ராப்க்கு கொண்டு போக முடியும். ஆனால் இந்த டிராகன் அதோட வாயிலிருந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு ஓடி அந்த ட்ராப் கிட்ட டிராகனை கூட்டிட்டு வந்துடுறான். கரெக்டாக அந்த டிராகன் ட்ராப்ல மாட்டிக்குது. அதுக்கப்புறம் எம்மாவும் லூனாவும் போயிட்டு அந்த டிராகனை அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் கரெக்டாக போயிட்டு அதோட நெத்திலே அட்டாக் பண்ணி இப்போ அந்த டிராகனை ஒரு வழியாக சாட்சி முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கனால லூனா நம்ம ஹீரோவுக்கு ஹீலிங் பண்ணி விட்றா. நம்ம 3 பேரும் சேர்ந்தா தோக்கடிக்க முடியாத விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் எம்மாவும் ஸ்கூலில் டிராகன் அதுக்கப்புறம் அவங்க கலெக்ட் பண்ண மான்ஸ்டர்ஸோட ரேர் மெட்டீரியல்ஸ்லாம் சப்மிட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிடுறான். அதே நேரத்தில் அந்த இறந்து போன டிராகன் எடுத்துகிட்டு போய் கில்டில் கொடுக்குறான். இப்போ நம்ம லோலா ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா. இப்போ கில்டு லீடர் நம்ம லோலாவோட பாயிண்ட்டை செக் பண்ணி பார்த்தா நம்ம லோலாவுக்கு ரொம்பவும் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே நேரத்தில் சாராவோட பாயிண்ட்டை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்கிறா. இப்போ நம்ம லோலா விட சாராவோட பாயிண்ட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவ எப்படி இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகும்போது நம்ம சாரா அவளோட கஸ்டமர்ஸை கூப்பிடுறா. பார்த்தா அங்கே 3 ஜாம்பிங்க வருது. என்ன ஜாம்பிங்கெல்லாம் கஸ்டமர்ஸாக வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு புரியுது நம்ம சாரா அந்த ஜாம்பிங்களையும் அவளோட வலையில மறைக்க வச்சிருக்கா அப்படின்னு. இதை பார்த்தோன்னா லோலா பயங்கர டென்ஷன் ஆயிட்டு நம்ம ஹீரோவை தனியாக ஒரு ரூம்ல போய் அடைச்சிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கலெக்டரா. லோலா டச் இவர் கூப்பன், இந்த கூப்பன் இப்போ உங்களோடது, இப்போ நீங்க என்ன எங்க வேணாலும் டச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோலா ஹீரோவை பார்த்து சொல்றா.
டச் எனிவேர் கூப்பனா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறதுக்குள்ளேயும் இப்போ நம்ம லோலா ஹீரோ மேலே ஏறி உட்காந்து அவளை டச் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் மேலே தான் ஏறி உட்காந்துருக்கா. இப்போ நம்ம ஹீரோக்கு நிறையவே ஹெல்ப் இன்க்ரீஸ் ஆகுது. நான் இப்போ தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கீழே வேலை செய்கிற கஸ்டமர்ஸ்லாம் எனக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அப்போனா அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நானும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். நானும் அதனால தான் இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லோலா சொல்கிறா. எனக்கு உன்னை நினச்சா ரொம்பவும் பெருமையாக இருக்கு லோலா. கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு மட்டும் தான் கஸ்டமராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். உண்மையாவா அப்படின்னு நம்ம லோலா கண் கலங்கிட்டு இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ டஞ்சனுக்கு வந்திருப்பான். அந்த மாஸ்டர் கிட்ட எனக்கு நிறைய ரேர் மெட்டீரியல்ஸ்லாம் வேணும், அப்போ தான் லோலாவோட பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதோட எனக்கு நிறைய ஸ்கில்ஸ்லாம் வேணும், ஏதாச்சும் ஸ்கில்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாஸ்டர்கிட்ட கேட்குறான். ஃபயர், லைட்னிங், வாட்டர் அப்படின்னு நிறைய ஸ்கில்ல நம்ம ஹீரோக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் வாங்கிக்கிறான். அண்ட் கடைசியாக மேஜிக் ஃபியூஷன், ஸ்டோன் புல்லட்டையும் லைட்னிங்கையும் சேர்த்தா இந்த மேஜிக் ஃபியூஷன் உருவாகும் அப்படின்னு இந்த மாஸ்டர் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ அதையும் வாங்கிக்கிறான். மான்ஸ்டரோட ரேர் மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னா இந்த டஞ்சனில் இருக்க 7th ஃப்ளோருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொல்கிறாங்க. ஆனால் 7th ஃப்ளோர் ஒன்று இருக்காக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம் போ அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ 6th ஃப்ளோர்லேருந்து கிளம்புறான். போகிற வழியில் நிறைய ஜாம்பிஸ் வருது. அதெல்லாம் அவனோட மேஜிக் ஃபியூஷனை வச்சு ஒரேடியாக கறிக்கு சாம்பலாக்கிடுறான். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி நான் ரொம்பவும் பவரான மாதிரி தெரியுது. இப்படியே போனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நானும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஓவர் பவர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே அங்கேருந்து போகிறான். மேலே ஒரு வெளிச்சம் வருது, என்னென்னு போய் பார்க்குறான். இதுதான் 7th ஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறான். பார்த்தா அங்கே காடு மாதிரி இருக்குது. மேலே ஒரு பொண்ணு இருந்துட்டு சிரிக்கிறா. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் அந்த பொண்ணு யார் அப்படிங்கிறத பொறுமையாக நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட அனிமே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ண வைங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப கேவலமாக இருக்குன்னு எனக்கே தெரியும். ஏன் அப்படின்னா நான் ரொம்ப ஒரு மோசமான மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, நான் அந்த மைக்கை ஆர்டர் போட்டுட்டேன். அது வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நான் வீடியோ போடாமல் உட்காந்துட்டு இருக்க முடியாதுன்னு தான் இந்த மைக்கை வச்சு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ சீக்கிரமாக வந்து ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அப்புறம் ஒரு விஷயம், நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணாதவங்க என்னோட யூடியூப் அபவுட்டில் இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் இந்த அனிமேல இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்லாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பபாய், see you.